அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நித்திய அக்கறை 11வது பகுதி. இதில் நான் முக்கியமாக பார்க்க போகிறது தூக்கத்துக்கும் இதய பிரச்சனைக்கும், அதாவது மீன்ஸ் தூக்கமின்மைக்கும் இதயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தூக்கம் இல்லாதவங்களுக்கு இதய பிரச்சனை வருமா? வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இது எது காரணமாக இருக்குது? இது ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு தூக்கம் குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? எந்த வகையான இதய பிரச்சனை தூக்கம் இல்லைன்னா வரும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலே எதெல்லாம் என்னென்ன எப்படி அந்த மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக்கி சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த நித்திரையில் அக்கறை போடணும், இந்த வீடியோ போடணுன்ற எண்ணம் வந்ததே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒன்று, இந்த நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், சமீபத்தில் அங்கங்கே பார்த்த மருத்துவ நண்பர்கள், எங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் இறந்துட்டாங்க. நல்லா இருந்தாங்க, ஒரு 35-40 வயசுக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அந்த மருத்துவர். அதில் முக்கியமாக எல்லாரும் பேசிக்கிட்டது, அங்கே பார்த்தது என்னன்னா, ஓவர் ஒர்க், ரொம்ப கம்மியாக தூங்கினாரு, நிறைய வேலை செஞ்சாரு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது. இது அவருக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்போதான் இந்த தூக்கத்தை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சு, அதை பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் அதை நான் மக்களுக்கு உங்களுக்கு சொல்லணுன்றது என்னுடைய எண்ணமாக இருந்தது. சரி, இந்த தூக்கமின்மை ஹார்ட் எப்படி பாதிக்கும் அப்படின்னா, முதல்ல ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது எப்படி வரும்ன்றதை ஒரு சின்னதாக விளக்கம் சொல்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதயம் நமக்கு உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை சப்ளை பண்ணுது. ஆனால் இதயம் வேலை செய்யறதுக்கு சக்தி தேவை இல்லையா? அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகணும். அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு ஒரு 3 ரத்த குழாய்கள் இதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுது. இந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த அடைப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா, ரத்த குழாய்கள் உள்ள நாளாக ஆக வயதை ஏற 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 அந்த குழாய்களில் கொழுப்பு படலமானது படிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே படியும். சுகர், பிபி இருக்குல்ல, ஹார்ட் பிரச்சனை இல்லைனாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 30% 40% படிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இந்த ரத்த குழாய்கள் படிஞ்சிருக்க இந்த கொழுப்பானது அந்த படிஞ்சதுலேருந்து பிச்சுக்கும் போது வெளியே வரும்போது தான் மொத்தமாக அந்த ரத்த குழாயை அடைச்சி ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துது. இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்ல போனோம்னா, குழாய்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, வருஷக்கணக்காக நம்ம குழாய்களில் தண்ணி வரும்போது அதில் பாசி படிஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு இதுவாக இருக்கும்போது பாசி படிஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த தண்ணி வந்து உப்பாக மாறும்போது நமக்கு என்ன, உப்பு இந்த பாசி எல்லாமே சேர்ந்து அந்த குழாவை அடைச்சிடும். அந்த இடத்துல வந்து தண்ணி வராமல் நின்றுடும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோம், அந்த அடைப்பை எடுத்து ரிலீவ் பண்ணி வரும். இந்த உப்பு மாதிரி தான், பாசியோடு சேர்ந்து அந்த உப்பு சேர்ந்து அடைக்கிற மாதிரி தான், இந்த உப்பு மாதிரி தான் சில பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் தான் ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்படுத்துறது. அந்த ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு பிச்சுக்கிட்டு அடைக்கிறதையும் வேகமாக அந்த கொழுப்பு படிகிறதையும் அதிகப்படுத்தி விடுறது. இதில் பார்த்தீங்கன்னா பிபி, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறமா சுகர், ரத்த சர்க்கரை அளவு, அதிகமான சர்க்கரை அளவு, ஹை பிபி, இது எல்லாமே இந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறத வேகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை வீக்கன் செய்து அந்த ரத்த குழாய் அடைப்பை அதிகப்படுத்தி விட்டுறது. ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுது. இதுக்கும் தூக்கமின்மைக்கும் என்ன சம்பந்தம், எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளஸ்டர். இது ஒருத்தர் மட்டும் செய்யல, எல்லாருமா சேர்ந்து கூட்டா சேர்ந்து செய்யற விஷயங்கள் தான் இது. முதல் விஷயம், நம்ம தூங்கும்போது நமக்கு ரத்தத்தில் இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துடைய ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்கும். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த தூக்கம் குறையும் போது இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய வேலை அதிகமாகிடும். அப்போ நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ், கார்டிசால், நெஃப்ரின், நாரெஃப்ரின் இப்படின்ற இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் பிபியை அதிகப்படுத்தி விடும். பிபி அதிகமாச்சுன்னா
என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் உள்ள இருக்கக்கூடிய இன்டிமா அப்படின்ற லேயரை இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய வேலை அதிகமாகும் போது இதய துடிப்பு வேகமா இருக்கும், இதயம் வேகமா துடிக்கும். அப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். இதயம் வேகமா துடிக்க துடிக்க அதுக்கு ரத்த ஓட்டம் ரத்தம் அதிகமா தேவைப்படும். அப்போ ராத்திரி தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அதிகமான ரத்தம் உள்ள போக ஆரம்பிக்கும். ரத்த குழாய்கள்ல வேகமாகவும் அதிகப்படியான ரத்தங்களும் உள்ள போகும்போது ரத்த குழாய்கள்ல அடப்பு இருக்கும்போது அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு இதுவானது பிச்சுக்கும். இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைவா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சாப்பாடு அதிகமான அளவு சாப்பாடு இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கும். ராத்திரி நல்லா பாருங்க, நல்லா முழிச்சிட்டு இருக்கும்போது அடிக்கடி போய் ஏதாவது சாப்பிட்டுட்டே வருவோம். நான் இதுவும் சொல்லியிருப்பேன் முதல்ல. இந்த விஷயம் அது சாப்பிடும்போது முக்கியமா என்ன ஆகுன்னா 2 விதமான பொருட்கள் எடுத்துக்கிறாங்க மனிதர்கள். ஒன்று உப்பு அதிகமான உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கூடிய கிரேவிங் சொல்லுவாங்க, அது இருக்கும். அடுத்து அதிகமான கேலரிஸ் கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துப்பாங்க. இந்த உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் உப்பு அதிகமாகிடுது, பிபி அளவு ஏறுது. உடனே கிட்னி உப்பை வெளியேற்றுற தன்மையும் குறைஞ்சி போகுது. நீர் அதனால என்ன ஆகுதுன்னா ரத்தத்தில் வால்யூம் அதிகமாகிடுது. அதிகமாகும் போது ரத்த குழாய்களில் உள்ள முக்கியமாக இன்டிமாவை இது பாதித்து ரத்த குழாய்களுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி விட்டுடுது. அப்போது ஒரு பக்கம் சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஆக்டிவேஷன், பிபி அதிகமாகுது, ஹார்ட் ரேட் அதிகமாகுது, ரத்த ஓட்டம் வேகமாக போகுது. இன்னொரு பக்கம் வால்யூம் அதிகமாகுது. அந்த வால்யூம் அதிகமாகும் போது அகைன் ஹார்ட் அதிகமான ரத்தத்தை பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு ரத்தம் அதிகமாக வரும். அதிகமான ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் உப்பு நம்ம எடுக்கக்கூடிய அளவு, உணவுல இருக்கக்கூடிய உப்பு அளவு அதிகமாகி அதுவும் ஹார்ட்டை பாதிக்க ஆரம்பிக்குது. ஹார்ட்டை மட்டும் இல்லை, ஹார்ட்ல போகக்கூடிய ரத்த குழாய்களை பாதிக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை சுகர்ஸ், ரத்த சர்க்கரை அளவு. நம்ம ராத்திரியில் தூங்காம அதிகமாக இருக்கும்போது இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன் பிளஸ் எஃப்ரின், நாரெஃப்ரின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்சுலினுக்கு அகைன்ஸ்டா செயல்படக்கூடிய ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படுத்துது. பிளஸ் நம்ம இந்த சர்க்கரை அதிகமாகும் போது இது அந்த பிளாக்ஸ், வல்னரபிள் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பிளாக்ஸ் பிச்சுக்கிறதுக்கு வழிவகுத்துருது. பிளஸ் நம்மளுடைய அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம ராத்திரியில் அதிகமான கொழுப்பு சத்து இருக்க உணவை எடுக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. அந்த கொலஸ்ட்ராலும் அகைன் கொழுப்பு ரத்த குழாய்களில் படிய ஆரம்பிக்குது. அப்போ பல இடங்கள், ஒரு இடம் இல்லாமல் பல இடங்கள்ல ரத்த குழாய்களில் கொழுப்பு படிவு அதிகமாக ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை அதிகமாக்குது. தூக்கம் இல்லாத போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா இன்டர்லைக்கான் 2 அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கும். இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்குது இல்லையா, அதுல ஒரு உள் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த உள் வீக்கம் ஏற்படாம நிறுத்தி அந்த பிளாக்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணும், அது பிச்சுக்காம பார்த்துக்கணும். அந்த வேலையை இந்த இன்டர்லைக்கான் 2 பண்ணுது. வேற தூக்கம் கம்மியா இருக்கும்போது இந்த இன்டர்லியூக்கானுடைய வேலைகள் சிறப்பு குறைஞ்சி போய் அதனுடைய வேலைகளும் மந்தப்பட்டு போகுது. அப்போ ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் அதை காப்பாற்ற வேண்டிய ஆட்களுடைய அளவு, நல்லவர்களுடைய அளவு குறைஞ்சி வந்துடுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக்கி விட்டுடுது. ஹார்ட் அட்டாக் வர்றது மட்டும் இல்லாம ஹார்ட் ஃபெயிலியர், இதய செயலிழப்புக்கும் இது காரணமா அமைஞ்சு போகுது. ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கு, ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க தூக்கத்துக்கு கண்டிப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாம சோசியல் மீடியாவில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு தூக்கத்துக்கு முறையான ஒரு தூக்கம் வர வைக்கிறதுக்கான வழிகளை தேடணும். 2வது விஷயம், அதையும் மீறி தூக்கம் வரல அப்படின்னா மருத்துவரை அணுகி அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது தப்பு இல்லை. இளம் வயதினர் எடுக்க வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு,
அவர் சரியா தூங்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, தூக்கம் வரலன்னா, அவங்க கண்டிப்பா மருத்துவரோட ஆலோசனையோட முறையான மருந்துகள் எடுக்கும்போது நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹார்ட் பிரச்சனை குறைஞ்சு வரும். ஹார்ட் பிரச்சனை மட்டும் இல்லாம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா பிரச்சனையுமே குறைஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கம் இன்மைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது முறையான வைத்தியமும் முறையான வாழ்க்கை முறை மாற்றத்தையும் கொண்டு வரும்போது நல்ல ஒரு தூக்கமும் நல்ல ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தி லைஃப்பும் வாழ முடியும். அடுத்த பகுதியில் நமக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.